ஹாய் வின்ஸ் ஃபேமிலி ஹப் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய ஹாப்பி நியூ இயர் விஷஸ் 2026 நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்பேட்டில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருந்தது. ஏன்னா நியூ இயருங்கனால கூட்டம் அப்படியே வந்துகிட்டே இருந்தது. நாங்கள் கிளம்புனது ஈவினிங் தான். ஸோ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்துல எல்லாம் லைட் போட்டு கோயில் ஃபுல்லாகவே லைட்டில் அலங்கரிச்சிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. பார்க்க கண் கோடி போதாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி அந்த கோபுரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராமரோட கதையை வந்து அப்படியே சிற்பமாக வடிவமைச்சதை வந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொடிமரத்தை பார்த்து ரசித்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த கோயிலில் இருந்ததுங்க. ஆக்சுவலி இது எதனால இந்த கோயம்பேடுன்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமரோட பசங்க லவகுசா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அரசரோட அந்த குதிரையை வந்து இந்த கோயிலில் தான் கட்டி வச்சாங்க. அதனால தான் கோயம்பேடுன்னு பேர் வந்தது. ஸோ அதுக்குண்டான அந்த கதைகள் எல்லாம் அங்கே எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கே வந்து நிறைய ஆண்டாள் வேஷம் போட்டு கிருஷ்ணர் ராமர் வேஷம் போட்டு குழந்தைங்க எல்லாம் வந்திருந்தாங்க. பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தோம். அதை கேட்டுட்டு அப்படியே கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த கதை டைமில் ஆஞ்சநேயர் இல்லாதனால ஆஞ்சநேயர் வந்து வெளியே வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து ஆஞ்சநேயர் இல்லை, அதனால வெளியே தனியாக அவருக்குன்னு அந்த கோயிலில் நேராக பார்த்த மாதிரி ஆஞ்சநேயர் வச்சிருக்காங்க. அதோட கோபுரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. அது நான் அப்புறமா சொல்கிறேன். ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ராமர் கூட எப்படி இருந்தார் அப்படிங்கிற அந்த வரலாறையும் வந்து அந்த கோயில் ஃபுல்லாகவே பெயிண்டிங்கால் வரைஞ்சி அதோட கதையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததான் சிவன் கோயிலுக்கு வந்தோம். சிவன் கோயில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அதனால செம்ம கூட்டமாக இருந்தது. முன்னாடியே பார்த்திங்கன்னா நந்தி மாதிரி 2-3 மாடு வந்து சுற்றிகிட்டே இருந்ததுங்க. இந்த கோயில் எப்போவுமே வந்து மாடுகள் நிறைஞ்சு இருக்கும். ஸோ அதனால் அந்த கும்பிட்டுட்டு போகும்போதே நந்தியை கும்பிட்டுட்டு உள்ள கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதம் நந்திக்கிட்ட இருந்து கிடச்ச மாதிரி இருந்தது. கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோம். அதுக்கு முன்னாடி இந்த கோபுரத்துலேயும் வந்து அவ்வளோ லைட்டிங்ஸோட அலங்காரம் பண்ணி அந்த கொடிமரத்தோட வானத்தை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க. மனசுக்கு நிறைவாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ரசிச்சுட்டு இருந்ததில் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே தொலாவிட்டே போயிட்டு இருந்தேன். எப்படியோ கடைசியாக வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட போயிட்டேன். ஸோ ஆக்சுவலி அவ்வளோ கூட்டமாக இருந்ததுங்க. நம்ம தொலைஞ்சாலுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு கூட்டம் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பிரசாதம் வாங்கிறதுக்கு ஒரு கூட்டம், ஒரு லைன் போயிட்டு இருந்தது. அண்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் போயிட்டு இருந்தது. ஸோ கடைசி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் எங்கே போய் நிற்கிறது, எந்த லைனை சுவாமி பார்க்க போகிறது அப்படின்னு தெரியாமல் இருந்தது. கடைசியாக அந்த லைனை கண்டுபிடிச்சி போய் லைனில் நின்றுட்டோம். ஆனால் லைன் பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வர அளவுக்கு பெரிய கியூங்க. ஸோ பரவாயில்ல, நின்று இன்னைக்கு என்ன பண்ணாலும் வீட்டில் போய் டிவி தான் பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு கோயிலில் இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணுவோன்ட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி கோயிலுக்கு வந்துட்டு பீச்சுக்கு போகலான்னு பிளானில் தான் இருந்தது. ஆனால் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமா யாருமே பீச்சை பற்றி கேட்கல. ஏன்னா அங்கேயே வந்து அவ்வளோ மனசு நிறைவாக இருந்தனால ஒவ்வொரு அந்த எழுதியிருந்த அந்த பாடல்கள் எல்லாம் படிச்சுட்டு கூடியே பார்த்திங்கன்னா அங்கே இருந்தவங்களும் சிவன் பாடலெல்லாம் பாடிட்டு இருந்தனால அதுலேயே நாங்கள் வந்து ஐக்கியமாயிட்டோம். அதனால் சிவன் பாடலும் பாடிட்டு ரொம்ப பக்திமயமாக அன்றைக்கி இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த சிவன் கோயிலும் பார்த்திங்கனாக்கா லவகுசா, அதாவது லவகுசாவோட அம்மா சீத்தை பார்த்திங்கனாக்கா அந்த ப்ரெக்னன்சியாக இருந்த டைமில் இங்கே தான் வந்து ஆசிரமத்தில் இருந்தாங்க. இந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது லவகுசா சீத்தை எல்லாருமே வந்து சிவனை வந்து வேண்டிக்கிட்டாங்க. சிவனுக்கு பூஜை செஞ்ச தலம் தான் இந்த சிவபெருமான் கோயில். அதனால தான் வந்து இது வந்து குறுங்காலீஸ்வரர்னு சொல்லுவாங்க. குறுங்காலீஸ்வரர்னா இந்த சிவன் லிங்கம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். ஸோ இந்த குட்டி லிங்கத்தில் தான் அவங்க வந்து லவகுசா வந்து சுவாமி கும்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு அதனால தான் பெரிய சக்தி கிடச்சி அந்த ராமரோட குதிரையே வந்து கட்டி வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய பலம் கிடச்சிதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த கதையெல்லாமே ஒவ்வொரு கோபுரத்துலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப பெரிய கூட்டமாக இருந்தனால என்னடா பண்ணுறது, நிற்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு 20 ரூபாய் டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து தனி லைனுன்னு தெரிஞ்சுது. ஸோ அந்த 20 ரூபாய் டோக்கன் ஆளுக்கு 20 ரூபாய் வாங்கிட்டு பக்கத்து லைனில் போய் ஜாயின் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் ஆச்சு. ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து கோபுரத்துக்கு மேலே ஒரு நிலா தெரிஞ்சுதுங்க. அந்த நிலாவோட வடிவம் பார்த்திங்கனாக்கா அந்த மேகமூட்டத்தோட ஒரு சிவனோட உருவம் மாதிரியே என் கண்ணுக்கு
கண்ணுக்கு தெரிஞ்சுது. மற்ற கண்ணுக்கு எப்படின்னு தெரியல, என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அந்த கிரீடத்தோட ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது தலைமுடி, அவரோட தலைமுடியோட ரொம்ப அற்புதமாக காட்சி அளிச்சது. அது நான் என் ஹஸ்பண்டை பார்க்க சொல்லும்போது அவருக்கு கரெக்டாக தெரியல. அந்த மேகமும் கொஞ்சம் மூவ் ஆனோடனே அந்த பொசிஷன் மாறிடுச்சு. மேபி எனக்கு அந்த தரிசனம் கிடச்சிது, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நியூ இயர் அன்னைக்கு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு சிவனை வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே சிவன் உங்களையும் பெருமாளும் சிவனும் சேர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறதையும் நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தரிசனம் கிடச்சி அவங்களோட வாழ்க்கையும் மேன்மேலும் சிறப்பு அடையட்டும். ஸோ கடைசியாக வந்து கிட்ட வந்துட்டோம். அங்கே நிறையா பஜன்ஸ் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. இந்த பஜனையெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் எனக்கு புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே வந்து பஜனையெல்லாம் நான் பாடிட்டுருப்பேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப பக்தி மயமாக இருந்தனால எனக்கு எப்போ கோயிலுக்கு போனாலும் என்னை மறந்து நான் வந்து கடவுளை ரசிச்சிட்ருப்பேன். ஸோ இங்கே பார்த்திங்களா அந்த சிவனோட லிங்கத்தை லவகுச ப்ரேயர் பண்ணிட்டு இருந்ததை வந்து ஒரு வடிவமாக அமைச்சிருந்தாங்க. ஸோ தரிசனம் உள்ளே போனோன்னு வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறனால நான் வீடியோ எடுக்கல. தரிசனம் முடித்து வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது நந்தி நின்றுட்டு இருந்தார். அவரையும் வந்து தொட்டு வணங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பணும். ஸோ இந்த கோபுர தரிசனம், சிவன் பெருமாளோட தரிசனம் நியூ இயர் அன்னைக்கு கிடைச்சதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறோம், நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இந்த வருஷம் நீங்கள் நினச்சதில் நல்லபடியாக நடக்கணும். ஸோ இதோடு நாங்கள் கிளம்புறோம். இந்த நியூ இயர் அன்றைக்கி நல்லபடியாக எங்களுக்கு ஆரம்பிச்சது. ஸோ எல்லோரும் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து உங்களுக்கும் நாங்கள் வந்து விஷஸ் சொல்லிக்கிறோம். நல்லா இருந்தா இன்னைக்கு எப்படி இருந்தது நியூ இயர் ஸ்டார்ட் அப்? ஸோ வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா சிவனோட கோபுரம், அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளோட கோபுரம். ஸோ இது ரெண்டுமே வந்து பக்கத்தில் பார்க்கறது வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. எனக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு வரல. ஆனாலுமே கிளம்பி ஆகணும், எவ்வளோ நேரம் கோயிலில் இருக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே 2026 நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேனலும் நல்லா ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன லைக்கு, ஷேரு அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். So see you in next video. Till then, take care. Bye bye.